ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னைஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து நம்ம எல்லா காய்கறிகளுமே கலந்து ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த காய்கறி குழம்பு வந்து எல்லா காய்கறி மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்து வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெந்தயம், சோம்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வெங்காயம் நல்லா செவந்து வர்றப்போ நமக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வந்து வதக்கிடலாம். வதங்கி வர்றப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு எண்ணெயிலே கத்திரிக்காய் வந்து வதங்கணுங்க. வதங்குறப்ப தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நல்லா அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி, நான் வந்து 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு முருங்கைக்காய் இதையும் சேர்த்து நம்ம வந்து சேர்த்து அப்படியே நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி காய்கறி வந்து எண்ணெயில் நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஹையில் வச்சு வதக்காமல் மீடியமில் வச்சு எந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்குறோமோ அந்த அப்படியே ஸ்டெப்பாக அது வதங்கி வர்றப்போ டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கிறேங்க. நான் வந்து லைட்டாக வந்து இந்த டைமில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துருந்தேன். அது உங்களுக்கு காமிக்க முடியாமல் போயிடுச்சு காய் வதங்கிறதுக்காண்டி. அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிடுங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் வந்து குழம்பு மசால் தூள், நான் வீட்டிலே மொத்தமாக எல்லா இதுவும் கலந்து நான் வந்து அரைச்சி வச்சேன். அந்த மசாலா தூள் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நான் நல்லா கொஞ்சம் அந்த மசால் வாடை போகிற மாதிரி நம்ம வந்து வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் கூட சைஸ்க்கு வந்து நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம அந்த புளிப்புக்கு தகுந்தபடிக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கிறங்க. உங்களுடைய புளிப்பு எந்தளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் புளி வந்து சேர்த்துக்கிறங்க. அந்த புளியை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மசாலா கட்டி இல்லாமல் நம்ம வந்து கரைச்சி விட்டுறலாம். ஏன்னா நம்ம வந்து மசாலா வந்து ட்ரையாக வதக்கிறப்போ கொஞ்சம் அங்கங்கே கட்டி நிற்கும். அதனால் நல்லா குழம்பு வந்து நல்லா கரைச்சி விட்ருங்க, நல்லா கரண்டி விட்டு. அதுக்கு இப்போ வந்து நம்ம காய் வதக்கிறப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து கொதித்து நல்லா ஒரு 50% வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து திரும்பவும் வந்து நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ அந்த குழம்புக்கு வந்து மசால் வந்து நம்ம வந்து இதுதான் அந்த டேஸ்ட்டே வரும் அந்த காரக்குழம்புக்கு. கொஞ்சம் சீரகம், ஒரு 15 மிளகு, கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் தாளிக்கிற அளவுக்கு வந்து வெந்தயம், இது 3ஐயும் சேர்த்து நம்ம வந்து வெறும் ராவா, எண்ணெய் ஊற்றாமல் ராவா வந்து நீங்கள் வந்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறங்க. வறுத்து எடுத்து இதை வந்து நம்ம ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இது வந்து லாஸ்ட்டு நமக்கு வந்து ஃபினிஷிங்கில் வந்து இது வந்து போடுறதுக்கு இது தேவைப்படும். இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வந்து ஒரு 80% வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காயை வந்து சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து மாங்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த மாங்காய் வந்து நல்லா கரைஞ்சிரும். அதுக்காண்டி எப்போவுமே வந்து குழம்பு வந்து கொதித்து இறக்க போகிற ஸ்டேஜில் மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வறுத்து பவுட்ரு பண்ண அந்த பவுடரையும் நம்ம அந்த குழம்பு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து அதை கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு நான் வந்து ஒரு 2 செல்லு அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி வச்சதையும் அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம அது கூட சேர்த்து நம்ம கிளறப்போ நமக்கு வந்து அந்த திக்னஸ் கரெக்டான தண்ணி குவான்டிட்டி நமக்கு வந்து கரெக்டாக வரும். அது மாதிரி இது பண்ணிக்கிறங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் என்னோடய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல் பட்டனையும் மறக்காமல் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தமைக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. இந்த குழம்பு வந்து மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே குழம்பு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த மசாலா வந்து வறுத்து லாஸ்ட்டாக அந்த பவுட்ரு பண்ணி போடுறப்ப நம்ம வந்து அந்த காரக்குழம்போட வாசமே வந்து தனிதாங்க. உண்மையாகவே அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க.